அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி 2 முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒன்று குரூப் 1A எக்ஸாமுக்கும், இன்னொன்று குரூப் 1க்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய லாஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30 வெளியிட்டிருக்காங்க. ஸோ குரூப் 1A பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். குரூப் 1க்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 70 வேக்கண்ட்டுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 70 வேக்கண்ட்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 70 வேக்கண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜூன் 15 ஃபஸ்ட் எக்ஸாம் நடக்கும், ப்ரிலிம்ஸ் எக்ஸாமு. அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை பாஸ் பண்ணுற பொறுத்து அடுத்து மெயின் எக்ஸாம் நடக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு ஏப்ரல் 30. அந்த அப்ளிகேஷனை சரி பண்ணுறதுக்கு மே 5 டைம் இருக்குது. அடுத்து ஜூன் 15 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமு. இதுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெப்டி கலெக்டர் போஸ்ட்டு 28 போஸ்ட் இருக்குது, டெப்டி கலெக்டர் போஸ்ட்டு. அடுத்து நம்மளுடைய டிஎஸ்பி போஸ்ட்டு, துணை காவல் கண்காணிப்பாளர் போஸ்ட்டு 7 போஸ்ட் இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 19 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து அசிஸ்டண்ட் டைரக்டர், எதுலன்னா ரூரல் டெவலப்மெண்ட் போர்டில், அதில் பார்த்திங்கன்னா 7 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டு 3 போஸ்ட் இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் 6 வேக்கண்ட் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா குரூப் 1 அறிவிப்பு ஒவ்வொரு வருஷமும் வெளிவந்து தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் என்ன அப்படின்னா, இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர் டிபார்ட்மெண்ட்லேருந்து முதல் முறையாக இந்த முறை அந்த போஸ்ட்டை இதில் விட்டுருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒன்று கமர்ஷியல் டேக்ஸ், அது கிடையாது. அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இந்த போஸ்ட் இருக்குது. மொத்தம் 6 போஸ்ட்டு. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 6 விதமான டிபார்ட்மெண்ட்டில் 70 போஸ்ட்டுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த குரூப் 1ல். ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 34 வயசுக்கு 34 வயசு உச்ச வயது வரம்பாக இருக்குது. ஓகேங்களா? அது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட்டு 44 50 வயசு. அதாவது ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. எக்ஸ்ஆர்மிக்கு 50 வயசு, ஆதரவற்ற விதவையில் இருந்தால் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு வயசு இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பிசி எம்பிசி பார்த்திங்க அப்படின்னா 39 வயசு. ஃபஸ்ட்டு சொன்னது ஜென்ரலில். இப்போ பார்க்குறது பிசி எம்பிசி இவங்களுக்கான பார்த்திங்க அப்படின்னா பிசி எம்பிசி பிசி முஸ்லீம்ஸு எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டேக்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 39 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுதான் என்னுடைய டீட்டெயில்டு. அதே மாதிரினா நம்மளுடைய அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஊரக வளர்ச்சி, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இதுக்கு 39 தான். ஸோ 39 வயசுக்கு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு போஸ்ட்டில் டெப்டி கலெக்டர் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு யூஜி முடிச்சிருந்தால் போதுமானது. டிஎஸ்பிக்கு அதே மாதிரி தான். மத்திய அல்லது மாநிலத்தில் ஏதாவது ஒரு இது படிச்சிருந்தா, ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. இதுதான் என்னோட டீட்டெயில். அப்புறம் நம்மளுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா டேக்ஸில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்து அதில் இளங்கலை வணிகவியல் பிகாமோ, அதோட சேர்த்து பிகாம் பிஎல்லோ அல்லது பிகாம் பிஎல்லோட இந்த பட்டயப்படிப்பு முடிச்சிருக்கணும். கண்டிப்பாக பிகாம் பிஎல் இருக்கணும். அந்த பிஎல் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும், கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஸோ பெரும்பாலும் இந்த குரூப் 1 பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது தான். அதோடு சேர்த்து இந்த பிஎல் அதெல்லாம் வரும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதான் என்னோடய டீட்டெயில்டு. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். குரூப் 1க்குன்னு ட்ரை பண்ணுறதுக்குன்னே தனியாக ஒரு டீம் இருப்பாங்க, படிச்சுட்டே இருப்பாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமு, மெயின்ஸ் எக்ஸாமு, இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் மார்க் வாங்குறத பொறுத்து மெயின்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமில் 1:20 ரேஷியோ அடிப்படையில் மெயின்ஸ் எக்ஸாம் கூப்பிடுவாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுல 1:20 ரேஷியோவில் மெயின்ஸ் எக்ஸாம் கூப்பிடுவாங்க. அந்த மெயின்ஸ் எக்ஸாமில் மார்க் வாங்குறத பொறுத்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ இதுதான் என்னுடைய டீட்டெயில். ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி தான் பொது அறிவு 175 கொஸ்டின்ஸு, அப்புறம்
திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு பார்த்திங்கன்னா 25 மார்க்கு 10ஆம் வகுப்பு லெவலில் மொத்தம் 200 கொஸ்டின்ஸு 300 மார்க்கு 3 ஹவர்ஸில். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமு. மெயின்ஸ் பார்த்திங்கன்னா 4 பேப்பர் இருக்குது. 4 பேப்பர். பேப்பர் 1 தமிழ் வழி தகுதித் தேர்வு, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 எல்லாம் பார்த்திங்கன்னா ஜிகே தான். இந்த ஜிகே எல்லாமே நம்ம வந்து ஏதாவது ஒரு டிகிரி லெவலில் கேட்பாங்க. அப்புறம் நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ் வந்து 10வது லெவலில் கேட்பாங்க. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 750 மார்க்கு இப்போ நம்முடைய மெயின்ஸ் எக்ஸாமில். இன்டர்வியூக்கு 100 மார்க்கு, மொத்தம் 880 மார்க் கண்டிப்பாக நம்ம வாங்கி 850 மார்க் மொத்தம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய பேட்டர்ன். ஸோ இந்த குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இது காலையில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் நம்ம வீடியோ போடணும் இல்லையா, அதுக்காண்டி போட்டிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். குரூப் 1க்கு அப்ளை பண்ணுறவங்க பண்ணுங்கள். அது ட்ரை பண்ணுறவங்களுக்கு தெரியும். சும்மா அப்ளை பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஎன்பிஎஸ்சியில் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 5 டைம் நான் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம் டிஎன்பிஎஸ்சியில். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு அனுபவம் தான் இருக்கும். எக்ஸாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 தான் கிடையாது. எல்லா எக்ஸாம் நம்ம வந்து பேப்பர் 1 காமன் தான் நமக்கு. தமிழ் பேப்பர், ஜென்ரல், ஜிகே அதெல்லாம். ஸோ அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.